ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். எம்ஜிஆர் அவர்களுக்கு யார் தலைவர் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் தான் அவருக்கு தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கலைஞர் இருந்த பொழுதுதான் எம்ஜிஆர் அந்த இயக்கத்திலே பொருளாளராக இருந்தவர். திமுக என்பது ஓபிஎஸ் என்றும் இபிஎஸ் என்றும் இது இரண்டு வகையாக இரண்டு கூறுகளாக இருந்தாலும் இது அதிமுக என்ற தலைமையின் கீழ் தான் இயங்கியது. அதிமுக தலைமை என்று சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமையில இயங்கியது என்று பொருள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொருளாளராக இருந்து பரம்பரையிலே 2 முறை உதயசூரியன் என்று சட்டமன்ற உறுப்பினரானவர் தான் நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு யார் தலைவர் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் தான் அவருக்கு தலைவராக நண்பராக 40 ஆண்டு கால நண்பராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக கலைஞர் இருந்த பொழுதுதான் எம்ஜிஆர் அந்த இயக்கத்திலே பொருளாளராக இருந்தவர். ஆனால் பெரியசாமியோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நான் ஏன் திமுக தாய் கழகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நான் விளக்கம் சொல்கிறேன் என்று சொன்னால் எம்ஜிஆருக்கும் தாய் கழகம் என்று சொன்னால் திமுக தான். ஆனால் அந்த திமுக என்கிற தாய் கழகத்துக்குத்தான் பெரியசாமி உட்பட இங்க ஏறத்தாழ 1000 பேர் இன்றைக்கு இணைகிறார் என்று சொன்னால் நீங்க மகிழ்ச்சியோடு இணைய வேண்டும். தாய் கழகத்துக்கு நீங்கள் இணைய வேண்டும். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.